வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 11. சுபத்ராவும் நிரஞ்சனியும் ஆளுக்கு ஒரு பிள்ளையுடன் மலர்ந்த முகமாக எதையோ பேசியபடி மாடிப்படிகளில் இறங்கி வருவதை ரொம்பவே வியப்புடன் பார்த்து நின்றாள் தேவி. தங்களின் முதலாளிக்கு இருக்கின்ற கோபத்திற்கு நிச்சயமாக அவளை வீட்டை விட்டு அனுப்ப போகிறார் என்றே கணவனும் மனைவியும் உறுதியாக நினைத்திருக்க, அப்பெண்மணியோ மிகவும் இயல்பாக அவளுடன் உறவாடுவது இவளுக்கு நம்ப முடியாததாகத்தான் இருந்தது. சுபாவும் தேவியை பார்த்து விட்டவர், என்ன வேலையெல்லாம் முடிச்சுதா உனக்கு என்று விசாரித்தார். அதற்காகவே காத்திருந்தது போல் வேகமாக இவர்களின் அருகே வந்தவள், அதெல்லாம் ஆச்சுக்கா, வெளியே போயிருக்கிறவர் வந்தா தோசை மட்டும் ஊத்தணும் என்றவள், நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என நிறுவை அளவிட்டவாறே பதிலுக்கு கேட்டாள். நாங்க இப்பதான் மாடியில சாப்பிட்டுட்டு வரோம். தேவியின் கண்கள் விடாமல் நிரஞ்சனியே வட்டமிடவும், எதுக்கு அவள் அப்படி பாக்குற என்றார் சுபா கேலியாக. அதில் திடுக்கிட்டவள், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என தடுமாறினாள். என மெல்லிய பெருமூச்சை வெளியேற்றியவர், இவளும் ஒன்னும் வேணும்னு அவனை பேசிடல தேவி. தான் வாழ்க்கையில ஏற்கனவே பட்டிருந்த அடியில சூழ்நிலை என்னன்னு முழுசா தெரியாம வந்த பதட்டத்துக்கு பட்டுன்னு ரியாக்ட் செஞ்சுட்டா. அதுக்கு அவன் ஆடின ஆட்டத்தை கண்டு பயந்து போனவகிட்ட நானும் கோபமா பேசவும் ஒரே அழுகதான். தப்பு செஞ்சுட்டோங்கிற கவலையில சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்காம பட்டினி போட்டதை பார்த்து திரும்பவும் கடுப்பாகி சண்டை போட்டு சமாதானம் செஞ்ச. இவளோட நிலைமை புரியவும் தேவுக்கும் ரொம்ப கில்ட்டியா போச்சு. அவன்கிட்ட இவளும் வேற நேரா சாரி கேட்டாலா, அவன் இன்னும் அப்செட் ஆயிட்டான். இப்ப ஆல் இஸ் வெல், ரெண்டு பக்கமும் நார்மல் ஆயிட்டாங்க என்று சுருக்கமாக நிலைமையை சுமூகமாக்கினார். ஓ என்றவளுக்கு சுபத்ராவை போல் சட்டென்று நிறுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி நீ பாரு, இந்த நேரத்துக்கு குட்டிங்களை வெளியே வச்சுக்கிட்டு நிக்க முடியல, கொசு நிறைய சுத்துது என நாசுக்காக அவளை கத்தரித்து விட்டு நகர்ந்தார். பாருங்கக்கா, நானும் வீட்டுக்கு போறேன் என்று சின்ன முகசுணக்கத்துடன் செல்லும் தேவியை அப்பொழுதுதான் திரும்பி பார்த்த நிரஞ்சனி, அவங்களுக்கு இன்னும் என் மேல கோபமா என்றாள் விரக்தியாக. எனக்கும் புரிஞ்சது, விடு, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நம்ம பட்டவர்த்தனமா விலைக்கு சொல்லிட முடியாது என அவளை தேற்றியபடி வீட்டினுள் சென்றார். இரவு தனுவை நிறு மெத்தையில் படுக்க வைக்கவும் சாய்சரனும் சென்று சமத்தாக தங்கையின் அருகில் படுப்பதைக் கண்டு சுபாவின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. பிள்ளைகளை ரசிப்புடன் பார்த்து நிற்பவரை சன்ன முறுவலுடன் நோக்கிய நிரஞ்சனி, நீங்க படுக்க போலையாமா என்று கேட்டாள். போகணும் என்றவரின் முகத்தில் மெல்லிய சலிப்பு. மித்ரதேவ் சற்று முன்னர்தான் அவனுடைய அறைக்குள் நுழைந்து கதவடைத்து இருந்தான். சுபாவையே பார்த்திருந்தவள் மெல்ல அவரிடம் வந்தாள். என்னம்மா ஆறுதலாக கேட்டு தன் கரத்தை பற்றியவளை நிமிர்ந்து பார்த்தவர், என்னவோ எனக்கு ஒரு மாதிரி மனசு வெறுமையா இருக்கு நிரஞ்சனி என்றார் தவிப்புடன். எதனாலுமா என கவலையானாள் அவள். ரொம்ப காலமா தனியாவே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என் பையனோட வேதனைக்கு நாம தான் தோள் கொடுக்கணும்னு தெம்பா காமிச்சுக்கிட்டாலும் என்ன தேத்துறதுக்கு யாரும் இல்லையேன்னு ஒரு நேரம் மனசு வலிக்குது மா என்று வருந்தியவள், இங்க வாங்க என கைப்பிடித்து அவரை அழைத்து சென்று நீலிருக்கையில் அமர்த்தி தானும் உடன் அமர்ந்தாள். நீங்க இப்படியெல்லாம் உடைஞ்சு போக கூடாது. சாயந்தரத்துல இருந்து உங்களை தான் நான் ரோல் மாடலா பாக்குறேன். உங்களை மாதிரியே அயன் லேடியா ஸ்ட்ராங்கா இருந்து என் பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. இன்னைக்கு என்னால வந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் உங்களுக்கு இப்படி அப்செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் என்றாள் நிறு குற்ற உணர்வுடன். ஏய் என அவள் கண்ணும் தட்டியவர், நீதானு காரணம் இல்ல, நம்மள டவுன் ஆக்குறதுக்கு புதுசா காரணம் வேணுமா என்ன? அதான் ஏற்கனவே வருஷ கட்டி நிக்குதே என அலுப்புடன் தலையசைத்து தன்னை சமாளித்து கொண்டார். பெண் சோகமாக பார்த்து வைக்க, அம்மா தாயே, உன் லுக்குல இன்னும் என்ன அள வச்சிடாத என முகத்தை சுளித்தவர், ஒன்னு செய்யலாமா என்று ஆர்வமானார். சொல்லுங்கம்மா, நீயும் பிள்ளைங்களும் என் கூட ரூம்ல வந்து படுத்துக்கிறீங்களா? நிறு திகைத்து, அது அம்மா என தயங்க சுபத்ரா என்று மாறினார். ஓ, உன் பிரைவசி போயிடுமா? என்ன நீங்க அவள் ஆட்சேபிக்க, அப்புறதுக்கு மென்னு முழுங்குற என்றார் அவர் செல்ல கோபத்துடன். அச்சோ, உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குமேன்னு தான் யோசிச்சேன். எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ், அதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். என் கூட பிறந்தவங்க 2 அக்கா ஒரு தம்பி தெரியுமா? எந்நேரமும் வீட்டுல கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. காதல் மயக்கத்திலையும் இளமை வேகத்திலையும் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தப்போ எதுவும் பெருசா தெரியல. ஆனா தேவ் வயித்துல இருக்கும்போது அவங்கள ரொம்ப தேடினேன். நேர்ல போய் நிக்கிறதுக்கு மனசு வரல. ஓ வசதிக்கு நினைச்சா அவங்க வேணாம், இல்லைன்னா வேணுமான்னு என் மனசாட்சிய கேள்வி கேட்கவும் அப்படியே ஆசையா அடக்கிக்கிட்டேன். விஜய் என்னை விட்டு போன நேரமோ ஓடி போய் அவங்க மடியில விழுந்து அழுது கரையணும்னு தோணுனதையும் இழுத்துதான் பிடிச்சேன்.
ஒவ்வொரு டைமும் உங்கள தேடுறப்ப எல்லாம் இந்த வீணா போன நியாய தராசு ஏன் தான் வந்து தொலையுதோன்னு ரொம்பவே கடுப்பானாலும் அதோட பேச்ச தான் கேட்க வேண்டியதா இருக்கு. தன் தவறையும் துன்பத்தையும் கூட விளையாட்டாக பகிர்பவரை வாஞ்சையுடன் நோக்கினாள் நிரஞ்சனி. அவளிடம் திரும்பியவர், சோ புரியுதா, எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல, வா போலாம் என எழுந்து கொண்டார். நீங்க பாப்பாவை வச்சுக்கோங்கம்மா, நான் பெட்டை எடுத்துட்டு வரேன். நிரு தனுவை தூக்கி தர, அதெல்லாம் வேணாம், என் பெட்டே பெருசாதான் இருக்கும் என மறுத்தார் அவர். அம்மா ப்ளீஸ், நாங்க கீழே படுத்துக்கிறோம். என்ன நீ, நான் இவ்வளவு தூரம் சொல்லி எப்படி பண்ற? இல்லம்மா, பிள்ளைங்க பெட்ட நினைச்சிடும். அட லூசே, இதுல இருக்க சீட்டை தூக்கி அதுல போட்டா பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அது எப்படி? அவள் திணற, உன் மனசுல என்னதான் இருக்கு அத சொல்லு முதல்ல என்றார் சுபா கராராக. எனக்கான எல்லையில இருக்கிறதா எனக்கு ஈஸியா இருக்குமா, ப்ளீஸ் சங்கடப்படுத்தாதீங்க. ஓ, உங்கள ஒருத்தியா என்ன சேர்த்துக்க முடியாது, தனியாவே இருங்கிறத இப்படி பாலிஷ்டா சொல்ற. ஐயோ அப்படி இல்ல. அவள் பதற, நிரஞ்சனி, நானும் நடுத்தரத்துல இருந்து வந்தவதான். எங்களோட தொழில்ல கிடைச்ச வெற்றி எங்களுக்கு நல்ல வளமான வாழ்வு கொடுத்துச்சு. அதுக்காக வசதி இல்லாத சொந்த பந்தத்தோடு ஒட்டு உறவு இல்லாம தள்ளி நிக்க முடியுமா சொல்லு? ஏன் துரதிர்ஷ்டம், லவ் மேரேஜ்னால அது தன்னால விலகி போய் நான் தனியா தான் நிக்கிறேன் என்றார் வேதனையுடன். இப்ப என்ன, நாங்க உங்க கூட தான் படுத்தாகணுமா? அவரின் வருத்தத்தை மடைமாற்ற அவள் வேகமாக கேட்க, அதைத்தானே நான் இவ்வளவு நேரமா சொல்றேன் என சுபத்ரா நொடித்து கொண்டதில் அவளிடம் மௌன சிரிப்பு தொற்றிக் கொண்டது. சரி வாங்க, வயசான காலத்துல நல்லா உதவாங்கணும்னு இருந்தா நான் ஒன்னும் செய்ய முடியாது. தன் போக்கில் அவள் கேலி பேசிவிட்டு நடக்க, ஏய் யார 10 வயசாச்சுன்னு சொல்றவ, நீயே என்ன முதல்ல அக்கான்னு தான் கூப்பிட்ட, ஞாபகம் இருக்குல்ல என்று அலட்டினார் அவர். அதான் எல்லாம் மேக்கப்னு நீங்களே சொன்னீங்களே. அடி பாவி, நீ இவ்ளோ வாயடிப்பியா என நாடியில் கை வைத்தார் சுபா. பட்டென தன் நாக்கை கடித்தவள், ரொம்ப பேசுறேனா என தயங்கி நின்றாள். சிரித்து விட்டவர், அதெல்லாம் இல்ல, இப்பதான் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ணு என்று கண் சிமிட்டினார். நீங்க எல்லாம் சான்ஸே இல்ல தெரியுமா என தானும் நகைத்து விட்டாள் நிரு. சரி, அந்த சீட் அப்படி நடுவுல போடு என்றவர், டே குட்டி செல்லம், நம்ம லாலிதாச்சிக்கலாமா என தனுவின் மூக்கை உரசி கொஞ்சியபடி அவளை மெத்தையில் விட்டார். சரணோ அறையை சுற்றி பார்வையை சுழற்றி விழித்தபடி மா என தாயின் உடைய பிடித்து இழுத்தான். வா, தம்பியும் படுத்துக்கோ என்று அள்ளி படுக்கையில் விட அவனோ மறுத்து அவளின் மீது ஏறிக்கொண்டான். என்னடா என்றவளிடம் வெளியே கை காண்பித்து அங்கே தூங்கலாம் என செய்கையில் கூறினான். அட ராசா, அடுத்து நீ அடா, இப்பதான் உன் அம்மாவை மலை இறக்குன. சுபத்ரா தலையில் கை வைத்து கொள்ள, நீங்க படுங்கம்மா, ஹால்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு வர என புன்னகையுடன் செல்லும் பெண்ணை பார்த்தவர், அவளின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று இன்னும் நாம் விசாரிக்கவில்லையே என சிந்தனையில் ஆழ்ந்தார். மா என சினுங்கிக் கொண்டே வரும் மகனின் நெற்றியில் முட்டி, என் செல்லம் பட்டுல்ல, பாட்டுக்கு தனியா தூங்க பயமா இருக்கான், நம்மள கூட இருக்க சொல்றாங்க, பாவம் தானே, இன்னைக்கு மட்டும் நம்ம இங்க தூங்கிக்கலாம் என சமாதானம் சொன்னாள் நிரு. அன்னையின் தோளில் முகம் புதைத்து ஓரக்கண்ணால் அவன் சுபாவை பார்க்க, இங்க பாரு, பாட்டுக்கு பயத்துல ஜொரம் அடிக்குது என்று தன் கழுத்தில் கை வைத்து காண்பித்து அவர் மிகையாக நடித்ததில் பெண்ணின் முகம் எங்கும் மத்தாப்பு சிதறல்தான். அவளின் மலர்ந்த முகம் ஒரு புறம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சின்னச்சிறு மழலைகளை வைத்துக் கொண்டு அவள் தனியாக நிற்பது மனதில் விசனத்தையும் சேர்த்தே கொடுத்தது. தனது கழுத்தில் சில்லென்று தீண்டல் விழவும் சுதாரித்து அவர் நிமிர, மா இல்ல என சாய் மறுத்து கொண்டிருந்தான். சுபத்ராவுக்கு புரிந்து போனது. காய்ச்சல் இருக்கிறதா என பாலகன் விவரமாக சோதித்து பார்த்திருக்கிறான். பயங்கரண்டா பங்காரணி என சிரித்தபடி அவனை வாங்கி கொண்டவர், பாட்டிக்கு உள்காய்ச்சல், வெளியில சூடு தெரியாது என்று உதட்டை பிதுக்கினார். அவன் தாயிடம் திரும்பி அதை உறுதிப்படுத்திக் கொள்ள விளைய, ஆமா, அதனால என் சாய்க்குட்டி குட்பாயா படுத்துப்பானா என குனிந்து பையனின் கன்னத்தில் முத்தமிட்டு நிறு கொஞ்சிட, முகம் தெளிந்தவன் வேகமாக அவளின் கழுத்தை கட்டி கொண்டான். ஒரு நேரம் இதுங்களை கவனிச்சுக்கிறது உனக்கு சிரமமா இருந்தாலும் இவங்க தான் எல்லா விதத்திலயும் ஆறுதலா இருப்பாங்க இல்ல? சுபத்ராவின் வார்த்தைகளில் திரும்பி வெறுமையாக முறுவளித்தவள் மௌனமாக மகனை சுவரோரம் படுக்க வைத்து உடன் சரிந்து கொண்டாள். பாப்பான்ட்ட 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா இப்போதைக்கு தூங்க மாட்டீங்க, பாப்பா கூட காலையில விளையாடலாம், இப்ப தூங்கு தம்பி என்று அவன் சிக்கையை வருடி கொடுத்தாள். அவனோ அவசரமாக எழுந்து தாயின் இடுப்பில் சாய்ந்து மறுபுறம் எட்டி பார்க்க, சுபத்ராவின் கழுத்தில் கிடந்த மெல்லிய சங்கிலியை இழுத்து எதையோ முனகியபடி விளையாடி இருந்தாள் தனுஸ்ரீ. பாப்பா என்றான் சத்தமாக. அண்ணனின் குரலில் படக்கென்று அவன் புறம் திரும்பி உற்சாகமாக ஓசை எழுப்பினாள் குழந்தை. உன் அண்ணன் குரல் அவ்வளவு தெரியுதா உனக்கு என சுபா அவளை அணைத்து கொஞ்சிட அவளின் கவனம் மீண்டும் அவரிடம் சென்றது.
மா, சில நேரம் இதுங்க தூங்க ரொம்ப லேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கஷ்டமாயிட போகுது. அது பாத்துக்கலாம் விடு. எவ்ளோ நாளாச்சு தெரியுமா? நான் அப்படி யார் கூடவாவது சேர்ந்து தூங்கி, தேவ் செகண்டரி போனதுல இருந்தே தனி ரூம்ல படுத்து பழகிட்டான். அப்ப எல்லாம் ஒரு பொம்பள பிள்ளை நமக்கு பிறக்கலையேன்னு அவ்ளோ வருத்தமா இருக்கும். அதுங்க தான் என்னைக்கும் அம்மா கூட ஒட்டு உறவா இருக்கும். இந்த ஆம்பள பசங்கெல்லாம் ஒரு வயசுக்கு மேல என்னதான் நம்ம கிட்ட பாசமா இருந்தாலும், அவனுங்களுக்குன்னு தனி வழி பாத்துட்டு தான் சுத்துவானுங்க. இதே பொண்ணுங்க கல்யாணம் முடிஞ்சு வேற வீட்டுக்கே போனாலும், பொறந்த வீட்டுக்கு வரும்போது அம்மா கையால சாப்பிடணும், அவ கூட ஒட்டிக்கிட்டு தூங்கணும்னு நம்மள சுத்தி வருங்க. ஏன பெருமூச்சை வெளியேற்றியவர், நல்ல வேளை உனக்கு இந்த தங்க புள்ள கிடைச்சிருக்கா. காலத்துக்கும் உன் மனசரிஞ்சு அனுசரணையா இருப்பா. இந்த பொடிய என்னதான் உன்னை ஒட்டிக்கிட்டு சுத்தினாலும் வளர வளர ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ்னு மெதுவா ஒதுங்கிடுவான் பாரு. நான் உன்னை பயமுறுத்த சொல்லல. நிறைய இடத்துல பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கு. ரேர் கேசஸ் எல்லாம் சில இடங்கள்ல மட்டும்தான் தப்பி தவறி நடக்கும் என்றார். புரியுதுமா என்ன புன்னகைத்த நீரு. நானுமே கூட என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்தான். இந்நேரம் அவங்க இருந்திருந்தா நான் இப்படி ஆதரவு இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல பிள்ளைங்களோட நின்னு இருக்க மாட்டேனே. எல்லா கவலையும் அவங்க மடியில இறக்கி வச்சுட்டு எனக்கு துணையா அம்மா இருக்கிற தைரியத்துல எதுனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு சொந்த வீடுன்னு ஊர்ல 1க்கு 2 வீடு இருந்தும் அங்க போய் நிம்மதியா தங்குறது கூட வழி இல்லாம தானே இங்க இப்படி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றாள் வேதனையோடு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.